இன்றைக்கி நாங்கள் சூப்பரான சூப்பர் மார்க்கெட் வீலாக் பார்க்கலாம். என்ன போல் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தமிழாக்களுமே எங்கட நாட்டு சாமான்கள் வேண்டணுமெண்டா ஆசியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவாங்க. அதில் தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கட நாட்டு ஃப்ளேவர்ஸில் எல்லா பொருட்களும் எடுத்துக்கொள்ள முடியும். நான் இப்போ போயிட்டு இருக்கிறது சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. கொஞ்சம் நூடுல்ஸுகள் அங்கே நல்லா இருக்கும், பார்த்து வாங்கலான்னு தான் போயிட்டுருக்கேன். உள்ளுக்க போனதுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக டொஃபி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. என்னோட கண்ணில் பட்டது இந்த கொய்யாப்பழ டொஃபி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்களோட ஊர்லேயும் இது இருக்குது, நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். எங்கால பக்கம் பார்த்தா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கலர் பேக்கெட்டில் நான் பார்க்காத பிராண்டெல்லாம் இருந்துச்சு. நான் கூட இந்த ஷாப்புக்கு முதலாக தான் வாரேன். அதால் எனக்கு பார்க்கக்குள்ளேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லேயும் இருந்துச்சு. இறால், சிக்கன், பீஃப்னு சொல்லி மரக்கறி அப்படின்னு நிறைய விதவிதமான ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு. டக் கூட இருந்துச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இதில் எங்கட நாட்டு சாமான்கள் கூட இருக்குது. நான் வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு பின்னால் வரும் பாருங்கள். இதை பாருங்கள், ராமன் நூடில்ஸ் கவரை நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற கேப் ஆஃப் மூவின்ற அந்த கவரை எடுத்து அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கால ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம். இதில் டோஃபு ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கிற டோஃபு எல்லாம் இருக்குது. ரெடிமேடாக நாங்கள் கொண்டு போய் அப்படியே சட்டியில் போட்டு சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்ற நூடுல்ஸ் கூட அதில் இருந்துச்சு. இது ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள். ஆனால் இங்கே ஆப்ஷன் குறை தான், இவ்வளவு தான் இருந்துச்சு வெஜிடபிள் அண்டு. இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்டு. இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் தான். ஜப்பான் சோடா, போபா ட்ரிங்க், ஜெல்லி ட்ரிங்க்ஸுண்டு அதில் விதவிதமாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக நூடுல்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. இன்ஸ்டன்ட் நூடுல். நான் இதில் சில நூடுல்ஸ்கள் வாங்க போகிறேன். எனக்குமே இதை பார்த்தா வாங்கி சாப்பிடணுமென்ற ஆசையாக தான் இருக்குது. இது அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலுமே அடிக்கடி சாப்பிட போகிறதில்ல, எப்பயாச்சும் இருந்துட்டு தான் சாப்பிட போகிறோம். அவசரத்துக்கு நாங்கள் எங்கேயும் போயிட்டு வரக்குள்ளே இது கை கொடுக்கும். இதில் வெஜிடபிள் எல்லாம் போட்டு சுப்பியாக சாப்பிட்லாம். வருத்தங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் வேண்டி கொண்டேன். இங்கால பக்கம் மேஷ்மெலோ, கும்மி பேயா, அது மாதிரி கொஞ்சம் இனிப்பு வகைகள் இருந்துச்சு. இது ஜூஸ் பேக்கெட். நாங்கள் நிறையா குடிச்சிருப்போம் எங்களோட ஊரில், அதுதான் இது. இது நார்மலாக இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுகள்லேயும் இருக்குது.
இந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருந்துச்சுது. கீழே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற மரக்கறிகள், வெளியில் இருக்க மரக்கறிகள், இனிப்பு வகைகள், ஜூஸுகள், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் கீழ் மாடியில் இருந்துச்சுது. 2வது மாடியில் சோஸ் ஐட்டம் இருந்துச்சுது. சோயா சோஸ் அது மாதிரி சோஸ் ஐட்டங்கள், மற்றது ஃப்ரீசரில் இருக்கிற மரக்கறிகள், மீன் வகைகள் எல்லாம் 2வதுல இருந்துச்சு. இதை பார்த்தீங்களா, இது வந்து ஜெல்லி, ஒவ்வொரு ஃப்ளேவரில் அழகாக இருந்துச்சுது. 3வது மாடியில் இந்த ஜப்பானில் இருக்கிற சூப் பவுல், சாப்ஸ்டிக், அதை மாதிரி அவங்களோட நாட்டு பிளேட்டுகள், கப்புகள், அதை மாதிரி சாமான்கள் இருந்துச்சுது. நிறையா அழகாக இருந்துச்சு. அதோட டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சுது. இது பார்த்தீங்களா, இதில் ஓவல்டின் இருக்குது. நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? எங்களோட ஊரில் வந்து இருக்கிற மைலோன்ற டேஸ்ட்டில் இது இருக்கும். குடிக்காட்டிக்கு குடிச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். அடுத்ததாக நான் 2வது மாடிக்கு போயிட்டுருக்கேன் லிஃப்ட்டில். அதில் வந்து ஆஃபரில் என்ன போட்டிருக்காங்களேன்னு போட்டிருந்தாங்க, அதையும் நான் எடுத்துக்கொண்டேன். ரெண்டாவது மாடிக்கு வந்தோடனே என் கண்ணில் பட்டது எங்கட நாட்டு சாமான் ஒரு செக்ஷனில் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பருப்பு, சீரகம், மிளகை பார்த்தோன்னே இதில் இருக்க எல்லா சாமானையும் விட்டுட்டு நான் அதையே பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த கடையில் நானுமே சில பொருட்கள் வாங்கினான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இருக்கிறதெல்லாம் சூசி ரைஸ். பாருங்கள் இவ்வளோ விதவிதமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் நான் அது சாப்பிட்றது இல்லை, அதனால நான் அந்த ரைஸ் வாங்கல. எனக்கு எப்படி செய்கிறதுன்னு கூட தெரியாது. இதில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீசர் மரக்கறிகள். எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கிடைச்சிச்சுது. அதுதான் தாமரை தண்டு. நான் கனகாலத்துக்கு பிறகு அதை பார்க்குறேன். தாமரை தண்டுக்கு பக்கத்தில் பிலாப்பழமும் இருந்துச்சுது. இதில் இருக்கிறது பிளெயின் நூடுல்ஸுகள் நிறைய விதவிதமாக இருந்துச்சுது. ப்ரௌன் கலரில் இருந்துச்சுது, ராமன் நூடுல் இருந்துச்சு, எக் நூடுல்ண்டு நிறையா இருந்துச்சுது. அதை தாண்டி இங்கால வந்தால் சோஸ் ஐட்டம் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ விதவிதமான சோயா சோஸுகள் இருக்குண்டு. டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், கேலரி குறைஞ்ச சோயா சாஸ்ன்னு நிறையா சோயா சாஸுகள் இருந்துச்சுது. இதில் இருக்கிறது நல்லெண்ணெய்கள். நல்லெண்ணெய்கள்லேயே நிறைய விதமான நல்லெண்ணெய் இருந்துச்சுது. வெள்ளை எள்ளில் செய்த நல்லெண்ணெய், கருப்பெள்ளி நல்லெண்ணெய் ரெண்டு நிறையா இருந்துச்சுது. இங்கே பாருங்கள் சிரச்சா சோஸ் எல்லாம் இவ்வளோ விதவிதமாக இருக்குன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சிரச்சா சோஸ் அந்த ஒரே பணது தான் சிவப்பு கலரில் இருக்கிறது. ஃப்ரீசருக்கு மேல் ட்ரக்கில் போத்தலில் அடைக்கப்பட்ட மரக்கறிகள் இருந்துச்சுது. இது அவங்கள நாட்டு ஊறுகாயாக இருக்கும்னு நானும் நினைச்சேன். அப்படி தான் இருக்குது. ராமன் நூடுல்ஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுது. ஸ்பைசி லெவல் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுது. இந்த பக்கம் டின்னில் அடைக்கப்பட்ட பொருட்கள் இருந்துச்சுது. பழங்கள், டின் மில்க் அதை மாதிரி ஐட்டம் வந்து இதில் இருந்துச்சுது.
இந்த கடையோட பேர் வந்து கோ ஆசியா. இது பெர்லின் ஸ்ட்ராஸேல இருக்குது. நீங்களும் பெர்லினில் இருந்தால் கட்டாயமாக போய் பாருங்கள். இதில் நிறையா பொருட்கள் இருக்குது. இந்த பக்கமும் எங்கட நாட்டு பொருட்கள் கொஞ்சம் இருந்துச்சுது. புளி, பேக்கிங் பவுடர், அதை மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சுது. இதில் பாருங்கள், நண்டு இருக்குது. நண்டு, கனவா, சீ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இந்த ஃப்ரீசரில் இருந்துச்சுது. மீனும் இருந்துச்சு. அதில் நெத்திலி மீன் கூட நான் பார்த்தேன். இதில் கூனிரால், சிகப்பு இறால் கூட இருக்குது. இதில் இருக்கிறது டம்ப்ளிங்ஸ். இது வந்து ரெடிமேடாக இருக்குது ஃப்ரீசரில். அப்படியே கொண்டே பொரித்து சாப்பிடலாம். மீட் பால்ஸ்கள் மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. அவங்களோட சுப்பா உள்ளே போட்டு சாப்பிட்றதுக்கு. இதில் இருக்கிறதெல்லாம் சோயா சாஸ் தான். நல்ல ஹை பிராண்ட் சோயா சாஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பேக்கிங்கில் இருக்கிறதும் இருக்குது. ரைஸ் கிராக்கர்ஸ் மாதிரி. ரெடிமேட் சப்பாத்தி இருக்குது. ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. பிளேன் நூடுல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. எக் நூடுல்ஸில் இருந்து நிறைய இருந்துச்சு. ப்ரௌன் நூடுல், ஒயிட் நூடுல்னு நிறையா இருந்துச்சுது. நானும் நிறையா வாங்கி கொண்டேன். ஏண்டா நாங்கள் இந்த கடைக்கு அடிக்கடி வரமாட்டோம். இருந்துட்டு எப்பயாச்சும் தான் வாரது. அதில் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நான் வாங்கிடுவேன். இதை பாருங்கள், இந்த பூனைக்குட்டி எவ்வளோ அழகாக கை காட்டி கொண்டு இருக்குண்டு. இது வந்து சோலாரில் வேலை செய்யுது. எனக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக நிறையா இருந்துச்சு தாங்க. எல்லாமே கையாட்டுது, தலையாட்டுது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுது. நானும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கையையும் தலையும் மாட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டா இது வந்து ரொம்ப அதிகமாக விலையாக இருந்துச்சுது. இதில் ஒன்று கூட நான் வாங்கலை. ஆனால் உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுது. இந்த பொருட்கள் எல்லாம் இந்த கடையில் 3வது மாடியில் இருந்துச்சுது. இது மட்டும் இல்லை, அந்த நாட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருந்துச்சுது. சூப் பவுல், சாப்ஸ்டிக் எல்லாமே அதில் இருந்துச்சு. ரைஸ் குக்கர் கூட இருந்துச்சுது. ஆனால் இந்த கடையில் இந்த பொருட்கள் ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சுது. அந்த நாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து விற்கக்குள்ளே கொஞ்சம் கூட விலை அதிகமாக தான் விற்பாங்க. அதனால இதில் ஒரு பொருள் நான் வாங்கலை. எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இந்த கடையில் பார்க்கிங் வசதி இல்லை. அதனால நாங்கள் இன்னொரு இடத்துல பார்க் பண்ணிட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம். நாங்கள் இதில் தெரிகிறது ஒரு தியேட்டர். அதில் மினியன்ஸ் படம் போட்டிருக்காங்க. அழகாக இருந்துச்சு. அதனால நான் அதையும் வீடியோ செஞ்சு கொண்டேன். வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதனால நான் கடையிலேயே வேண்டி கொண்டேன் சாப்பாடு. இது வந்து டேனா பாக்ஸ். இங்கே ஜெர்மனில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்.
ஒன்றுமே இல்லை, பொம்மஸும் கொஞ்சம் நிறைய இறைச்சியும் சலாட்டுகளும் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ட்ராம், இங்கே வந்து ரோட்டில் ஓடுற ட்ரெயின்னு சொல்லலாம். நான் போன சூப்பர் மார்க்கெட்டில் இன்னொரு வசதியும் இருந்துச்சு. அங்கே நூடில்ஸும் அந்த நூடில்ஸ் சாப்பிட்ற பவுலும் வாங்கினா அதை வந்து சுடு தண்ணி ஊற்றி மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி நாங்களே எடுத்து கொண்டு வந்து வெளியில் வந்து சாப்பிடலாம். அந்த வசதியும் இருக்குது. 5 யூரோ அந்த பவுலுக்கு கொடுக்கணும். நூடில்ஸ் பேக்கெட் நீங்கள் வாங்கிக்கொள்ளணும் தனியாக. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.